Hello guys, welcome back to my channel. So previous video due date na enna namakku vandu eppa doctor vandu namakku kodupanganu sollittu videos potirukom நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணல பார்க்கலனா போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க ஏனா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க சோ இந்த டியூ டேட்ங்கிறது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஏனா ஹாஸ்பிடல்ல போனா டாக்டர்ஸ் தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க ஆனா நம்மளே எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நான் டீடைலா வீடியோவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைட்டா மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும் புரியாதவங்க வந்து உங்களோட பீரியட்ஸ் டேட் நீங்க பிரெக்னன்ட் ஆன அந்த கன்ஃபார்ம் ஆன டேட்டை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்கு நானே வந்து கால்குலேட் பண்ணி டியூ டேட்ல நான் கமெண்ட் பண்றேன் சோ உங்களால முடிஞ்சா நீங்களே பண்ணி பாத்துக்கோங்க டவுட்டா இருந்தா கமெண்ட் போடுங்க நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் பண்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த டியூ டேட்ங்கிறது வந்து நமக்கு வந்து டாக்டர் வந்து பிஃபோராவே நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க எப்ப நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு சோ இந்த டியூ டேட் நாம எப்படி கால்குலேட் பண்றது நம்ம வீட்ல இருந்து எப்படி சிம்பிள் முறையா கால்குலேட் பண்றது நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க நாம செக்கப் போன உடனே அவங்க ஒரு மாதிரி காம்பஸ் மாதிரி ஒரு வட்டக்கவராயம் இது வந்து நம்ம 10th ல 12th ல நம்ம பாருங்க மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிருப்போம் ஒரு வட்டக்கவராயம் மாதிரி இருக்கும் அதுல ஏதோ நம்பர்ஸ் ஃபுல்லா இருக்கும் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பிக்சர் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட பீரியட்ஸ் டேட் கேட்பாங்க அந்த டேட்டை அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இதுல வந்து ஏதோ மூவ் பண்ணி அந்த பாருங்க பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்வாங்க சோ இது மாதிரி எக்யூப்மென்ட்ஸ்னா எதுமே இல்லாம சிம்பிள் முறையா நம்ம வீட்ல எப்படி நாமளே கால்குலேட் பண்றது ஏனா நிறைய பேர் வந்து இது எப்படி டிஃபிகல்ட்டா இருக்கும் மேக்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கனா நீங்க யோசிக்க வேண்டாம் வெரி சிம்பிள் ஏனா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து கர்ப்பம் அடைஞ்சா 10 மாசம் நம்ம மாசமா இருப்போம்னு தெரியும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 10 மாதம்னா 40 வாரங்கள் 280 நாட்கள் வந்து நம்ம குழந்தையை வயித்துல சுமக்க போறோம் சோ நம்ம குழந்தை எப்ப நாமளே சீக்கிரம் வெளிய பாப்போம்னு நிறைய ஆர்வமா இருக்கும் சோ அந்த டியூ டேட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்னு வாங்க வீடியோல பார்ப்போம் பாருங்க டியூ டேட் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீரியட்ஸ் ஆன டேட்டை மென்ஷன் பண்ணலாம் பீரியட்ஸ் ஆன டேட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போறேன் 22/7/2023 சோ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணா 27 மாசத்தை கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து எந்த மாசம் வருதுன்னா நமக்கு மந்த் வந்து 7 8 9 10 11 12 1 2 3 4 so 2024 ல நாலாவது மந்த் வருது இது வந்து மந்த் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா எல்லாம் ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண தெரியும் பட் இந்த மந்தை வந்து எப்படி வந்து இந்த டியூ டேட்ல எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 22/7/2023 நாம என்ன பண்ணிக்கணும் 1 year 12 month ஆட் பண்ணிக்கணும் added 12 month அப்பனா நமக்கு வந்து 12 month ஆட் பண்ணா 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7 so 12 month ஆட் பண்ணா நமக்கு வந்து 12 மாதம் இருக்கான்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சாரி இப்போ இதுல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் இதுல இருந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா 2 month வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிப்பாங்க 2 month ரெடியூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பாருங்க 4 நாலாவது மந்த் நமக்கு இது வந்து கேஷுவலா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நாலாவது மாதம் தான் வந்து இப்ப கர்ப்பமா நம்ம எப்ப பீரியட்ஸ் தள்ளி போகுதோ அதுல இருந்து வந்து நம்ம மந்த் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த 10வது மாதம் எப்ப வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த நாலாவது மந்த் எப்படினா டேட் நமக்கு தெரியாது 4/24
மஸ்கிட்டோ வந்து 24. நமக்கு வந்து இயர் தெரிஞ்சிருச்சு, மந்த் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டேட் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் டேட்டை எடுத்துப்போம். பீரியட்ஸ் டேட் என்ன? 22/7/2023. இந்த பீரியட்ஸ் டேட்டை எடுத்துக்கலாம். அந்த டேட்டை எடுத்துட்டு இதில் இதை கால்குலேட் பண்ணிப்போம். எப்படின்னா இங்கே வந்து அந்த இதில் வந்து 30 டேஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் போகிறேன். இதில் 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளை நம்ம வந்து எப்படி இது வந்து டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே நம்ம பீரியட்ஸ் ஆன டேட் எத்தனை? 22. அப்போது 22னா இங்கே வந்து 30 டேஸ்க்கு என்ன ஹவு மெனி டேஸஸ் இருக்குது? 9 நாட்கள். அப்போது அந்த 9 நாளை ரெடியூஸ் பண்ணோம். இந்த 22லேருந்து 9 டேஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ உங்கள் டியூ டேட் என்ன? 14th வருது. அப்போது உங்களோட டியூ டேட் வந்து எப்படி மென்ஷன் ஆகும்? டியூ டேட் வந்து 14/4/2024. புரிஞ்சுதுங்களா எப்படி நான் கால்குலேட் பண்ணேன்னு? ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே மந்த் வந்து நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பீரியட்ஸ் தள்ளி போனதுலேருந்து நாமளே கால்குலேட் பண்ணுவோம். இந்த டியூ டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். உங்கள் பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து 9 நாள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதத்தில் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டியூ டேட் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செகண்ட் ஒன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பீரியட்ஸ் டேட் எழுதியிருப்போம். பீரியட்ஸ் டேட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். நீங்கள் 11 வச்சுப்போம். 2023 வச்சுக்கலாம். இப்போது இந்த மந்தில் நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க, இந்த டேட்டில் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் மந்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணால் எந்த மந்த் வருது? 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8வது மாதம் வந்து நமக்கு டெலிவரி ஆகுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது 8வது மாதத்தில் டெலிவரி ஆகுது. அப்போது அந்த 8வது மாதத்தில் எந்த டேட்டில் டெலிவரி ஆகுது? பீரியட்ஸ் டேட் என்ன? 11/11/2023. பீரியட்ஸ் டேட்டு 2023. 11/11 நம்ம ஆயிருக்கோம். அப்போது இந்த டேட் எடுத்துக்கோங்க. இந்த 11 எடுத்துகிட்டு இந்த மந்த்தையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டேட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 11ஆம் தேதி வந்து நம்ம பீரியட்ஸ் ஆகிருக்கோம். இப்போ 8வது மாதத்தை எடுத்துப்போம். நமக்கு டேட் தெரியல. 8/2024 நமக்கு டெலிவரி ஆக போகுது. இதில் வந்து நமக்கு 30 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 30 நாளில் டேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த 30 நாளில் இப்போது 11ஆம் தேதி நம்ம பீரியட்ஸ் ஆகிருக்கோம். 2023 11ஆம் தேதியில் பீரியட்ஸ் ஆன டேட் இது பீரியட்ஸ் டேட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம டியூ டேட் கண்டுபிடிப்போம். டியூ டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே 30 நாள் இருக்குது, இதில் 11 நாள் இருக்குது. 11ஆம் தேதி நம்ம பீரியட்ஸ் ஆனால் அப்போது நம்ம 8வது மாதத்தில் நம்ம வந்து 11ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்படின்னா 11ஆம் தேதி வந்துட்டு 11 10 9 8 7 6 5 4 3 2 பாருங்கள். 9 டேஸ் ரெடியூஸ் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 3. இந்த 3ஆம் தேதி உங்களுக்கு டியூ டேட்.
இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது போட்டிருக்கேன் 11/11/2023 நீங்கள் மேபி நீங்கள் பீரியட்ஸ் ஆயிருந்தால் உங்களுக்கு டியூ டேட் வந்து 3/8/2024 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தான் டியூ டேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் பீரியட்ஸ் டேட்டை போடுங்க. நானே வந்து உங்களுக்கு டியூ டேட்டை கால்குலேட் பண்ணி தரேன். ஏன்னா நம்ம போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். இப்போ நான் இந்த சொன்ன மெத்தேடு தான் டியூ டேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இந்த டியூ டேட்லேயே நமக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்னா அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுப்போம், அவ்வளோதான். ஏன்னா டாக்டர்ஸ் தான் இதை கால்குலேட் பண்ணணுன்னா கிடையாது. இது ரொம்ப டிஃபிகல்ட்டும் இல்லை. உங்களுக்கு நான் சிம்பிள் மெத்தடில் தான் சொல்லி தந்திருக்கேன். இது ஒரு 3-4 டைப் மெத்தட் இருக்குது. அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மெடிக்கல் டேர்மில் இருக்குது, அதனால் நமக்கு தேவையில்லை. அதனால் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மந்தானது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், 10வது மாதம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த டேட் வந்து எப்போன்னு நமக்கு தெரியாது. இந்த டேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எதுவும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.